மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியாதிபதி செவ்வாயோ 4ஆம் இடத்தில் நீச்சம் படுகிறார், சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். அதே சமயம் இந்த ராசியாதிபதி 4ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் தான். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் மன்னிக்கணும், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் சஞ்சரித்திருந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பாதகம் நிவர்த்தி ஆகிறது. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வந்ததுனாலையும் உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் பொருளாதார நிலை சற்று ஏற்றமும் இறக்கமுமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அவசரப்பட்டு எந்தவித காரியங்களிலும் அதிகமாக நீங்கள் கால் வைத்து விட வேண்டாம். அது உங்களுக்கு அவ்வளவாக நன்மையாக இருக்காது. பெரிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருப்பது சற்று சாலச் சிறந்தது. சற்று அமைதி இருப்பதை பெருக்குவதற்குண்டான வேலைகள் நீங்கள் தைரியமாக செல்லலாம். ஏன்னா தனக்காரகன் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அவர் இந்த மே மாதம் 14ஆம் தேதி மறுபடியும் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார். முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பாக்கியஸ்தானத்தை மட்டுமில்லை, உங்களுக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானையும் அவர் பார்ப்பார் இந்த வருஷம் பூராமே. அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருந்து அதே குரு பார்ப்பது, லாபாதிபதி 12ஆம் இடத்தில் மறைவது, இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்தான். உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் 2 சுபகிரகங்கள் இருக்கின்றன. 12இல் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் குருவும் இருந்து உங்களுக்கு அற்புத நற்பலன்களை தரப்போகிறார். சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயம். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல விஷயம். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுசாக வீடு வாங்குவதாக இருந்தாலும், வேறு வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வாங்குவது மிகவும் சாலச் சிறந்தது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வரவு ஸ்தானத்தை குரு பார்வை இருக்கும். அதே சமயத்தில் மேசராசிக்காரர்கள் திருமணத்திற்காக வரன் சரியாக அமையவில்லை என்று என்பவர்கள் பூராமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும். ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பொருள் ஈட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சம்பாதிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மனைவி அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி ஆகிய குரு, விரையாதிபதியம் குரு அவர்தான். அவர் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சென்று விடுவார். அது ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக சொல்லப்போனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது ஓரளவு ஒரு 65-70% நல்ல காலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மாத்திரம் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு. ஏன்னா அதில் நீங்கள் ஏமாற்றம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த புது வருஷ பிறப்புக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பிரகாரம் பார்த்தா 2ல் குரு, 12ல் சுக்கிரன், 12ஆம் இடத்துல புதன், அப்புறம் ராகு, இவங்க எல்லாருமே அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகளின் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவார்கள். ஆனால் அதே சமயம் ஓவர் கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் வந்துடும். அதில் நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகள் கான்ஃபிடன்ஸுங்கிறது தப்பே கிடையாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதில் ஏமாற்றம் அடையாமல் இருந்து வேண்டும். பெண்களுக்கும் இது ஒரு அற்புதமான நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் சுகஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது நல்ல கணவன் அமைவார்கள். இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எதுலேயுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது போன்ற அமைப்பில் நீங்கள் செயல்பட்டீர்களால் இந்த மேசராசி இந்த வருடம் கண்டிப்பாக இந்த விசுவாச வருடம் அற்புதமான நற்பலன்களை தரும். இது மேலும் நன்மையை நடப்பதற்கு திருச்செந்தூருக்கு ஒரு முறை வியாழக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் போயிட்டு வரணும். வியாழன் இல்லை செவ்வாய்க்கிழமை போய் திருச்செந்தூர் பெற்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா, சாதாரண தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போகிறோம். எப்பா முருகா உன்னை சரணடைச்சிட்டப்பா வந்துட்டேன்ப்பா என்னையை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு நீங்கள் சரணடைந்தால் நிச்சயமாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக அடைவீர்கள். நன்றி.